எபிசோட்லேயே பார்த்துருப்போம் இந்த மாதிரி கேர்ள்ஸ் டீமில் சொல்லியிருப்பாங்க தயிர் வந்து நம்மளோட பாதி டப்பாவை வந்து பாய்ஸ் டீம் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் வந்து ஜாக்லின் அங்கே கேட்பாங்க. அங்கே அருண் இருப்பார், தீபக், முத்து எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் ஓகே ஓகே நம்மளேருந்து ஒரு ஹாஃப் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கரெக்டாக தட்டோட வந்து தயிர் வேணும்னு கேட்கவே ஜாக்லின் அங்கே இருக்க டப்பாலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுடுறாங்க. அதை பார்த்து நம்ம முத்து பின்னாடி அருண் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காருல, அவர் சொல்லிட்டு இருக்காருல நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி, அப்போ அவர் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, அவரை கோவமாக சுருக்கு சுருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அருணை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அமைதியாக தட்டில் சாப்பாடு எடுத்து போட்டு போயிட்டு இருப்பாரு. ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா அருணை பார்த்து ப்ரோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் செஞ்சது ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறப்போ அவரை நான் அப்படிலாம் எடுத்துக்கல அப்படின்றாரு. என்னடா நம்ம இவ்வளோ பண்ணி இவங்க அடிச்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். நான் தான் லூசு பையன், என்ன அருண் நான் தான் முட்டா இல்லையா, இனிமேல் உனக்காகலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்றாரு. எப்படியாவது இன்னைக்கு நம்ம கேப்டன்சிலேருந்து போகிறதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே இவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே அருண் வந்து அவங்க மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜாக்லின் உடனே வந்து நான் என்ன ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னவே சாப்பாடு விஷயத்தில் அப்படி பண்ணாதீங்கன்னு நீங்கள் நடுவில் சொன்னீங்க தானே, அது வேறு மாதிரி டைவர்ட் ஆகி போகும் தானே அந்த பிரச்சனை அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அருணும் விஷாலும் வந்து இது ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்கப்போ அருண் சொல்கிறாரு ஜாக்லின்ட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன் நீங்கள் செஞ்சதே எனக்கு ஹர்ட் ஆகலை, எனக்கு தப்பாகவே தெரியலைன்னு. ஆனால் முத்து வேணும்னே நெக்ஸ்ட் பாயிண்ட்டை வச்சு எப்படியாவது இதை வந்து ஏற்றி விட்டு பெரிய பிரச்சனை ஆக்கணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு டைலாக் வேறு என்னன்னா அந்த ஷேவ் பண்ண மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசுகிறான் அப்படின்னு விஷால் உடனே சொல்கிறாரு நீ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கணும், நீ ஜாக்லின்ட்ட நீ அப்படி பண்ணது எனக்கு ஹர்ட் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவிட்ட நீ இதை வந்து தேவையில்லாமல் இதில் பேசாதீங்க, இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சிருங்க அப்படின்னு நீ கிளியராக சொல்லியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஜாக்லின்ட்ட போய் சாரி கேட்டுடுறாங்க. அருண் வந்து முத்துட்ட சொல்கிறாரு எனக்கு வந்து அது தப்பாகவே தெரியல ஜாக்லின் பண்ணது அப்படின்றப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் போட்ட சண்டை செம்ம காமெடியாக இருக்கும். முத்து பேசுறது இப்படி தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் இப்படி தான் பேசுவேன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க, நான் உங்களுக்காக தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக நிற்கல அப்படின்றப்போ நான் நிராயுத பாணியாக நிற்கிறேன், இன்னமே உங்களுக்காகலாம் நான் பேச வரமாட்டேன், இல்லை நீங்கள் வரக்கூடாது, இல்லை அதான் நான் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அதான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன வரமாட்டேன், அதை தான் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேனே, இப்படியே ஒரு 5 நிமிஷமாக 2 பேரும் வரமாட்டேன் வரக்கூடாதுன்றதை வச்சே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அருண் உடனே சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு வந்து கெட்டுரும் அப்படின்றாரு. உடனே நம்ம முத்து அதுதான் ஆல்ரெடி கெட்டுருச்சே அப்படின்றப்போ அருண் ஷாக் ஆகி எது இந்த தயிர் விஷயத்துக்காக போய் நட்பே கெட்டுருச்சா ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் வெளில போயிடுறாரு. முத்து பார்த்தீங்கன்னா சாச்சனா கிட்ட போய் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதுக்கு ஒரு தயிர் விஷயத்தில் போய் ப்ளே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று சாச்சனா கன்வின்ஸ் பண்ணணும், இல்லைனா ஏதோ ஒரு பாசிட்டிவாக பேசி இந்த பிரச்சனை பெருசாகாத மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் இவங்க என்ன டைலாக் அடிப்பாங்க தெரியுமா, இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல அவ்வளோதான் விடுங்க அப்படின்றாங்க. நான் சாச்சனா அருண்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க, முத்துட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க. ஆனால் இப்படி பொசுக்குன்னு அருணை விட்டு கொடுத்துட்டா எப்படி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ரூமில் சுனிதா உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா முத்துவுக்கு வந்து இந்த ரூமில் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு வாட்டி டாஸ்க் விளையாடிட்டு இருந்தப்போ அவங்க பேரை சொல்கிறேன், அந்த பேரை சொன்னோன்னு அவர் அப்படியே ஒரு பிரகாசம் அவர் மூஞ்சில் தெரிஞ்சுது அப்படின்றாங்க. யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை சொல்கிறாங்க. உடனே தர்ஷிகா ஐயே ஹீஸ் மை பிரதர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு பவித்ராவை பிடிக்கும் அப்படின்னு ஒரு டாக் ஸ்டார்ட் ஆகுது. பவித்ரா உடனே ஏய் பைத்தியம் அமைதியாக இருந்து தொலைங்க அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி விஷால் வந்து ரூம்குள்ளே வர இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து இத்தனை நாள் நீங்கள் விமன்ஸ் டீமில் இருந்தனால உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ பவித்ராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அவரும் வந்து போயிட்டு சூட்லாம் போட்டுட்டு வெளியே இருக்கிற அந்த பூவெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு ஓய் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசலை ஒன்று பண்ணுறாரு. மூச்சு திணற ஒரு ப்ரப்போசலை பண்ணி முடிச்சா நம்ம பவித்ரா தேங்க்யூ அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வராரு. அவர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சாச்சனா கிட்ட என்னம்மா காலில் அடிபட்டுருச்சா அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஒரு நாளைக்கு தான் அது இருந்துச்சா என்ன அப்படின்னு கேட்குறப்போ இவங்க உடனே சொல்கிறாங்க இல்லை சார் அவங்க பெயின் கில்லர்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டால் எனக்கு வலி தெரியாது, நான் டெய்லி மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னோடனே பொசுக்குன்னு இவர் ரஞ்சித்தன் சத்யாவை கூப்பிட்டு பெயின் கில்லர்லாம் எடுத்துக்கிறாங்களாம், உங்கள் டவுட்டு கிளியர் ஆயிடுச்சு தானே அப்படின்னு கேட்குறாரு. சாச்சனாக்கு செம ஷாக்கு, அட பாவீங்களா என்கிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி நடிக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க தானே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து ஹெட் இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னா முத்து கிட்ட வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு, நீங்கள் வந்து உங்களோட கேப்டன்சி டைமில் நைட் வந்து உட்காந்து எல்லாரையும் உட்கார வச்சு என்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்லாம் நீங்கள் ஒரு டிஸ்கஷன் வச்சிங்களா, அது எதுக்காக கேட்டீங்க, அது கேட்கறது என் வேலை தானே, அப்போது நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அங்கே வீட்டில் இருக்கவங்களெல்லாம் கேட்குறாரு அந்த டிஸ்கஷன் உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு அப்படின்னு. அப்போ சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ உங்கள் போஸ்ட்டுக்கு மதித்து நாங்கள் வந்தோம், பட் ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் சொன்னதை வச்சு அவர் ஏதோ மாற்றிக்குவாருன்னு பார்த்தா அவர் கடைசியாக இதெல்லாம் நான் வந்து சும்மா தான் கேட்டேன், நீங்கள் சொன்னதுக்காகலாம் நாங்கள் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டது எங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு. அப்போ இவர் உடனே முத்துவை கேட்குறாரு, உங்களை மதித்த ஒருத்தவங்க வந்து அவங்க டைமை கொடுக்குறாங்கன்னா இப்படியே அவங்களெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணது தப்புன்னு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ அன்றைக்கி நைட்டு தோணல சார், ஆனால் நேற்று நைட்டு தோணுச்சு அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும்
மறுபடியும் ஒரு டிஸ்கஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? நீங்கலாம் வந்து என்கிட்ட புடிச்ச விஷயம் என்னான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த டிஸ்கஷன் அப்போ கூட விஷாலும், அருணும் லேட்டா வந்தாங்கன்னு, நீங்க ஒண்ணும் உள்ள வர வேணாம் அப்படின்னு ஸ்கூல் பிரின்சிபல் மாரி டென்ஷன் ஆயி கத்தியிருப்பார்ல. எனக்கு ஒரு மாரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடி வாங்குன மாரி இருந்துச்சு சார். அதனால நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ, விஜய் சேதுபதி சார் உடனே என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா, வந்தவங்கள பாதியில வர வேணான்னு சொன்னீங்களே, அவங்களுக்குலாம் இருக்காதா? ஜாக்லின் உடனே சொல்றாங்க, அவருமே ஹர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு நாங்க சொல்றப்போ, "அவங்க என்ன சொம்பையா?" அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு எப்பவும் போல சரவெடி, நெத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ட போடுறாங்க. கேப்டனா இருக்கிறப்போ அவர் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சாரு. ஆனா அவருக்கு வந்து கேப்டன்சி முடிய போது. அது சாட்டிஸ்ஃபையே ஆகல. சரி முடிக்கிறப்போ நல்லதா முடிக்கணும் அப்படின்னு நெனச்சாரு. அதுவும் செட் ஆகல. உடனே அவருக்கு ஏறிடுச்சு சார். அதனால தான் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு செம பாயிண்ட்டா வந்து சொல்ட்டாங்க. இந்த மாரி இவங்க பேசுறப்போ தான், எனக்கு பேச தெரியல, எனக்கு டக்குன்னு யோசிக்க தோணல அப்படின்னு இதுக்கு முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த சௌந்தர்யாவா இது? அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஷாக்கா இருக்குது. ஏன்னா இப்பலாம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பாயிண்ட்டா அடிக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சாலே ஒரே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. என்ன சொல்லப் போறாங்க அப்படின்ட்டு. ஸோ விஜய் சேதுபதி சார் ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, தலையில கிரீடம் வைக்கும்போது கொஞ்சம் கனம் ஏறும். அத நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா? கிரீடத்தோட சேர்த்து உங்களுக்கு பொறுப்பும் வரும், தலகணமும் வரும். அத பார்த்து கையாள்றவன் தான் தலைவன் அப்படின்றாரு. ஓகேங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் 8 மணிக்கு எபிசோட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்னப்போவே நெனச்சேன். நெறைய வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் வரப்போறாங்கன்னு. அதே மாரி பேக் டு பேக்ன்னு ஒரு 6 பேர் வரிசையா உள்ள வந்திருப்பாங்க. ரியா, ராணவ், வர்ஷினி, மஞ்சரி, சிவா, ரேயான். ஸோ இதில ரியா பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூவரு. ஸோ அவங்களும் வீட்டுக்குள்ளார போயிட்டு ஒரு ரிவ்யூவரா அவங்க ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு. அப்போ முத்துக்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எப்படி நியாயமா ஒரு கேம் விளையாடுறது?" அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஜாக்லின அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யாவ அடிக்கணும். அப்பதான் வந்து இவங்க வீக் ஆவாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கல்ல, அது வந்து எத்திக்கலான ஒரு விஷயமே கிடையாது. அடுத்து இதே மாரி ஒரு கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க தெரியுமா? அதுவுமே எத்திக்கலான விஷயம் கிடையாது. அதே மாரி உங்க வார்த்தைகளால நீங்க வந்து பயங்கரமா விளையாடுறீங்க. அடுத்து விஜய் விஷால பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்க தாட்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆனா அது வைக்கிற இடம் தான் தப்பா இருக்கு." நெக்ஸ்ட் ஜெஃப்ரிய பார்த்து, "நீங்க இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தானே? அத பண்றீங்களா?" அப்படின்ட்டு ஒரு கேள்விய கேட்டுர்றாங்க. ரஞ்சித்த பார்த்து, "இந்த பசங்களுக்கெல்லாம் நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்களால மட்டும் தான் நீங்க உள்ள இருக்கீங்க." கேர்ல்ஸ் டீம்ம பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உங்களுக்குள்ளாரையே சின்னதா எக்கச்சக்க கேங் இருக்குது. அதுவும் சௌந்தர்யாவோட கேம் பிளே இருக்கே, ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டி கேம் ஒண்ணு பண்ணாங்க. நான் கூட அத நம்பிட்டேன். ஆனா அடுத்தடுத்த வாரம் வந்து அவங்க எவிக்ட் ஆயிருவாங்களோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, ஒண்ணும் பேச தெரியாத பொண்ணா இப்படி பேசுது அப்படின்ட்டு நான் ஷாக் ஆயிட்டேன்." அப்படின்றாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் வந்து வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ்லயே வந்து பயங்கரமான ஒரு கன்டென்ட் குடுத்தது. அடுத்து ராணவ்லாம் வந்தாரு. வர்ஷினி, மஞ்சரி அவங்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் தாங்க பண்ணாங்க. ஒரு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டா வரப்போ எந்த அளவுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு எபிசோட் பார்க்குறப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரப்போ நான் வேகமா ஐயோ! அந்த டேபிளும், ட்ராஃபியும் ஓரமா இருக்கா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பேன். நல்ல வேளைடா இல்ல. அப்பாடா! இதோட முடிஞ்சுச்சு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் போய்ட்டாங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு நிம்மதியா இருந்தது. ஆனா அதுக்கேத்த மாரி தான் நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லியிருப்பார்னா, "ரொம்பி வலியும் பிக் பாஸ் சீசன் 8" அப்படின்னுவாரு. அந்த சோஃபால உண்மையா இடமே இல்ல. எல்லாரும் இந்த ஆட்டோல 5 பேர் ஏறி போனோம்னா, முன்னாடி, பின்னாடி, சைட்லலாம் திரும்பி உட்காந்து போவோம் தானே, அந்த மாரி தான் எல்லாரும் அந்த சோஃபால உட்காந்துருந்தாங்க. என்ன பண்ண போறாங்க? சோஃபாவ பெருசாக்க போறாங்களா? இல்ல அங்க இருக்கிறவங்க யாராவது வெளிய அனுப்புறாங்களான்னு பார்த்தா, அதுவும் இவரு பொசுக்குன்னு வந்துட்டு ஒரு பிளெயின் கார்ட எடுத்து, "இந்த வாரம் நோ எவிக்ஷன்" அப்படின்றாரு. அட பாவிங்களா! இத்தன பேர் வீட்ல என்ன பண்ண போறீங்க? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இப்போ பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாம் எப்படி உங்கள வச்சு செஞ்சாங்க, அதே மாரி இங்க வீட்ல இருந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நான் ஒரு வந்து அட்வான்டேஜ் குடுக்குறேன். புதுசா வந்தவங்கள வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணணும். 2 பேர நீங்க செலக்ட் பண்ணணும். ஒருத்தர் பெட்ரூம் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். ஒருத்தங்க வீடு வரைக்கும் இருக்கலாம். இன்னொருத்தங்க வந்து கார்டன் ஏரியால இருக்கணும். அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போடணும் அப்படின்றாங்க. அதே மாரி பெண்கள் டீம்ல இருந்து வந்து இன்டர்வியூ ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சண்ட போட்டு தான் அந்த பெட்ரூம் வாங்குனோம். அதனால நீங்களே உங்க 3 பேருக்குள்ளார அந்த டிஸ்கஷன வச்சுக்கோங்க. யாருக்கு பெட்ரூம் வேணும் அப்படின்றாங்க. 3 பேரும் மாத்தி பேசிக்கிறாங்க. அதுல அந்த வர்ஷினி மட்டும் பார்த்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் சண்ட போட்டுக்கோங்க. எனக்கு நீங்க பெட்ரூம குடுத்துருங்க" அப்படின்றாங்க. சும்மாவே எப்படி ஒரு விஷயத்த இது பண்ண முடியும்? எஃபோர்ட் போட்டா தான் கிடைக்கும் அப்படின்னு ரியா சொல்றாங்க. மஞ்சரி கிட்ட போயிட்டு, "நீங்க வந்து பேச்சாளர் தானே, நீங்க நல்லா பேசி எல்லா விஷயத்தையும் பண்ணிருவீங்க தானே, அதனால எனக்கு இத கொஞ்சம் விட்டு குடுத்துருங்க" அப்படின்னு லாஜிக்கே இல்லாம வர்ஷினி சொல்லுவாங்க. அப்ப அவங்க, நீங்களே சொல்ட்டீங்களே நான் வந்து நல்லா பேசுவேன்னு, பேசி கன்வின்ஸ் தானே பண்ணணும், நான் ஏன் விட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, கடைசியா பார்த்தீங்கன்னா வர்ஷினிய வந்து கார்டன்லயும் மீதி 2 பேரையும் செலக்ட் பண்ணி விட்டுர்றாங்க. இப்போ மென்ஸ் டீம் வந்து இதே மாரி அவங்களோட 3 பேர இன்டர்வியூ பண்றாங்க. இதுல தான் ஒரே ஃபன்னான ஒரு காமெடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேயான் என்ன பண்றாருன்னா, இவங்க இன்டர்வியூல "நீங்க மென்ஸ் டீம்க்காக என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, ரொம்ப ஓப்பனா, "நான் வந்து மென்ஸ் டீம்க்கு ரொம்ப லாயலா இருப்பேன். நான் வந்து 2 சைடுமே எல்லார்ட்டயுமே நல்லா பேசுவேன். ஸோ விமென்ஸ் டீம்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டு அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லிருவேன்" அப்படின்றாரு. இவ்வளோ நேரம் விமென்ஸ் டீமோட இன்டர்வியூவ இவங்க மென்ஸ் டீம் அந்த லிவிங் ஏரியால இருந்து டிவில பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் மென்ஸ் டீம் உள்ள இன்டர்வியூக்கு வருது. அப்போ அவருக்கு அந்த ஒரு யோசனை கூட இல்லையா, நம்ம இன்டர்வியூ விமென்ஸ் டீம் உட்காந்து பார்த்துருப்பாங்கன்னு, இந்த விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாரு. உடனே அருண் கேட்பாரு, "இப்ப இந்த கான்வர்சேஷன்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்பவே நான் நெனச்சேன், ஓகே இவர தான் தூக்கி கார்டன்ல போடப் போறாங்கன்னு. அதே தான் நடந்துச்சு. மீதி 2 பேரும் வந்து ஓப்பனா விமென்ஸ் டீமுக்கு புரியாத மாரி சில விஷயங்கள வந்து பேசுனாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த எபிசோடு இதோட முடிஞ்சுச்சு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே ரொம்பி வழிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ளார என்ன மாரிலாம் பிரச்சனைகள் வரப்போது, இவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து திரும்பவும் அவங்க வந்து மென்ஸ் டீம், விமென்ஸ் டீம் அப்படின்னு அந்த யூனிட்டி அவங்க கொண்டு வருவாங்களா? இல்ல அவங்களுக்குள்ளாரயே அடிச்சுப்பாங்களா? பழைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒண்ணா இருப்பாங்களா? என்ன நடக்கப் போகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் உங்களோட ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்? அண்ட் யாரு உள்ள வந்தோன அவங்க அந்த கண்டஸ்டன்ட்ஸ பத்தி அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களோ? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.